நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கோவைக்கு வந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை திமுக அரசு நிராகரித்ததாக கூறி அதிமுக கவுன்சிலர்கள் ஒரு பக்கம் போராட்டத்தில் குதிக்க, மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதி கொடுக்காததே மத்திய அரசுதான் என கூறி திமுக கவுன்சிலர்கள் மறுபக்கம் போராட்டத்தில் இறங்க மாமன்ற கூட்டத்தில் வார்த்தை பிரளயம் வெடித்தது. மேஜை மீது ஏறி நின்றும் பதாகைகளை கிழித்து எறிந்தும் இரு தரப்பினரும் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூச்சல் குழப்பம் நிலவியது. மேசை மீது ஏறி நின்று பதாகையை பறித்து கிழித்து போட்டு வாக்குவாதத்தில் ஈடுபடும் இந்த காட்சியை பார்த்தால் இது மாமன்ற கூட்டமா அல்லது வாரச்சந்தையா என்ற சந்தேகம்தான் எழுகிறது. கோவை மாநகராட்சியின் மாமன்ற சாதாரண கூட்டம் மாநகராட்சி கூட்ட அரங்கில் நடைபெற்றது. கூட்டம் துவங்குவதற்கு முன்பே அதிமுக உறுப்பினர்களான பிரபாகரன், ரமேஷ் ஆகிய இருவரும் மாநகராட்சி வளாகத்தின் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை வரவிடாமல் தடுப்பதற்காகவே திமுக அரசு தவறான திட்ட அறிக்கையை தயார் செய்ததாக குற்றம் சாட்டி கையில் பதாகையுடன் கோஷம் எழுப்பினர். வஞ்சிக்காதே 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 கோவை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே திராவிட மாடல் அரசே திராவிட மாடல் அரசே திராவிட மாடல் அரசே திராவிட மாடல் அரசே புறக்கணிக்காதே 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 கோவையை புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே கோவையை புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே. அதே நேரத்தில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கவில்லை என கூறி திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்படி போட்டி போட்டு திமுகவினரும் அதிமுகவினரும் மாறி மாறி முழக்கங்கள் எழுப்பிய நிலையில் மேயர் ரங்கநாயகி தலைமையில் மாமன்ற கூட்டம் துவங்கியது. அவரும் தன் பங்குக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்த மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார். கோவை மக்களின் பயன்பாட்டிற்கு மத்திய அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டம் 15 மாதங்களாக அவர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு பணிகளை அதிகாரிகள் செல்வது செய்து வந்தனர். ஆனால் மத்திய அரசு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அத்திட்டத்தை நிராகரித்து விட்டது. நிராகரித்ததற்காக மாமன்ற உறுப்பினர் சார்பாக மாநகராட்சியின் சார்பாக வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். அதனை ஆதரிக்கும் வகையில் திமுக மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர்களும் மத்திய அரசை கண்டித்து மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். அப்போது எழுந்து நின்ற அதிமுக மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன், திமுக அரசு மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை முறையாக தயாரிக்காததால் தான் திட்டமே பறிபோனதாக தெரிவித்தார். மேலும் அது தொடர்பான வாசகங்கள் அடங்கிய பதாகையை கையில் ஏந்தியபடியே நின்றார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி கவுன்சிலர்கள் பிரபாகரன் மற்றும் ரமேஷ் ஆகியோரை சூழ்ந்து கொண்டு முழக்கங்கள் எழுப்பினர். அப்போது பிரபாகரன் கையில் இருந்த பதாகையை திமுக பெண் மாமன்ற உறுப்பினர் முபசீரா மேசை மீது ஏறி நின்று பறித்து கிழித்து எறிந்தார். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கூட்டத்தில் கூச்சல் குழப்பம் நிலவியது. இதையடுத்து பிரபாகரனும் ரமேஷும் கோஷம் எழுப்பியபடியே கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரபாகரன், சென்னைக்கு மட்டும் ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் திமுக கோவையை மட்டும் ஓரங்கட்டுவது எந்த வகையில் நியாயம்? கோவையில் உள்ள மக்கள் யாரும் அரசுக்கு வரி கட்டவில்லையா என கேள்வி எழுப்பியதோடு எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம் என்பதற்காகவே ரத்து செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். வரக்கூடாது எடப்பாடியார் கொண்டு திட்டம், வேலுமணியனை கொண்டு திட்டம், அதுக்காக பொறுக்கணுங்கிறதுக்கோசரம் திட்டத்தை லேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. சென்னைக்கு மட்டும் இங்கே பார்த்து பார்த்து பண்ற நீங்க கோவையை எப்படி புறக்கணிக்கிறீங்க? ஏங்க எல்லாம் எடுங்க ஓட்டு போட்டாங்கன்னா ஏன் அவங்கள வரி கட்டுறது இல்லையா? மேலும் பெண் கவுன்சிலர்களை வைத்து தாக்க முற்படுவதாக கூறிய பிரபாகரன், இந்த அரட்டல் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம் எனவும் கூறினார். பெண் கவுன்சிலரை ஏவி விட்டு
இது பண்ண வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஏதாவது ஒன்று உடனே வந்து எங்கள் மேலே கேஸ் கொடுக்கலான்னு. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன், அவங்க கேஸ் கொடுத்தா நாங்களும் கேஸ் போவோம். மீண்டும் கூட்டம் தொடங்கிய நிலையில் மாநகராட்சி கூட்ட அரங்கில் ரகளையில் ஈடுபட்டதாகவும் அதனால் அதிமுக உறுப்பினர் பிரபாகரன் 2 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்படுவதாகவும் அறிவித்தார் மேயர் ரங்கநாயகி. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.